Okay, good afternoon. Good afternoon, teacher. Good afternoon. Right. So, உங்களுக்கு last week class timeல exam நடந்தது first term exam. Right? So, அதுக்குரிய paper discussion எல்லா paper செஞ்சிருப்பீங்க. அனாமிஷா எனக்கு send பண்ணீங்க. Very good. Right. So, நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே. உங்களுக்கும் எக்ஸாம் பேப்பர் இப்படிதான் கொண்டு வரப்போகுது. இது ஒரு ஜோனல் பேப்பர். ரைட்? துணுக்கை என்று சொல்ற ஒரு ஜோனல் வலய கல்வி பேப்பர் உண்டு. ரைட்? ஓகே. மேட்ச் தி பிக்சர்ஸ் அண்ட் தேர் நேம்ஸ். இப்ப இங்க உங்களுக்கு பிக்சர்ஸ் உங்களுக்கு மேட்ச் பண்ண வந்திருக்குது. சில சமயம் உங்களுக்கு பேரை தந்து டிரா பண்ணவும் வரலாம். சோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். சோ இதுதான் என்னது பிளேசஸ் வி வர்ஷிப். நாங்க வழிபாடுற இந்த இலங்கையில இருக்கிற மக்கள் ஒவ்வொரு இன மக்களும் வழிபடுற இடங்களுக்குரிய பிக்சர்ஸ் தான் தந்திக்கிறாங்க. பாப்போம். முதலாவது என்ன பிக்சர்? கோவில். கோவில். வெரி குட். கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்களே. ரெண்டாவது டெம்பிள். இந்த இருக்குது இந்த பாட்டு இந்த விஹாரோட இந்த பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெம்பிள். ஓகே, அது ஒருவேளை உங்களுக்கு டெம்பிள் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டம் என்றாலும் நீங்க அடுத்ததுக்கு போங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியும் சர்ச்சுக்கு அந்த சிலுவை குறியீடு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னு தான் சொன்னேன். சோ தேர்ட் ஒன் என்னது? சர்ச். எஸ். அப்ப ஃபோர்த் ஒன் டெஃபினிட்லி உங்களுக்கு வழங்குது. என்னது? இது மாஸ்க். ஓகே, மாஸ்க். இது மாஸ்க். அப்ப உங்களுக்கு இந்த விஹாரை டெம்பிள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமா இருந்தாலும் நீங்க பேலன்ஸ வச்சு என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட்? ஓகே. லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு உங்களுக்கு 16 மார்க்ஸ் தராங்க. 16 மார்க்ஸ். மேட்ச் பண்ண ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க்ஸ். பிழை எடுத்தா 4 மார்க்ஸ் போகும். அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட்? அப்ப நீங்க பார்த்து கிளியரா மேட்ச் பண்ணணும். Next one. Filling the blanks with suitable words. Women goes to the dash to borrow a book. நான் உங்களுக்கு கொப்பில ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸ் தந்தேன். ரைட்? புக்க borrow பண்றதுக்கு எங்க போகணும்? லைப்ரரி. Very good. To borrow a book. இரவல் வாங்குறதுக்கு நாங்க லைப்ரரி போகணும். To see a doctor? Hospital. Very good. Then Abhisika goes to the hospital to see a doctor. Nidarshan goes to the dash to post a letter. Post office. Post office. Very good. Post office. Samita goes to the dash to buy an exercise book. Bookshop. Very good. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் விடாம எழுதணுமா? வேர்ட்ஸ் ஆல்ரெடி மேல தந்துட்டாங்க. மேல தந்தாலும் கேர்லெஸ் நிறைய பேரு ஒழுங்கா ஸ்பெல்லிங் எழுதுறது இல்ல. கேர்ஃபுல்லா எழுதணுமா? ரைட். இது நீங்க சரியா எழுதுனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க்ஸ். டோட்டல் உங்களுக்கு 12 மார்க்ஸ் தராங்க. ஓகே, ரைட். நீங்களும் திருத்திக்கோங்க. ஒவ்வொன்றும் சரியண்டா உங்களுக்கு 3 மார்க்ஸ். டோட்டல் 12 மார்க்ஸ். ரிங் அவுட் த ஆட் மேன். ஆட் ஒன் நீங்க என்ன செய்ய? ஆட் ஒன்டா வேறுபட்டது. அப்ப 4 சொல் தந்துக்கிறாங்க. அதுல வேறுபட்டதை உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்டா மத்த 3 வேர்டும் ஏதோ ஒரு விதத்துக்கு அந்த 3 வேர்டுக்கும் இடையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கும். ரைட்? அந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா ஆட் ஒன்ன கண்டுபிடிக்கலாம். பாருங்க, போஸ்ட் ஆபீஸ், புக் ஷாப், லைப்ரரி, ஹவுஸ். போஸ்ட் ஆபீஸ், புக் ஷாப், லைப்ரரி இந்த 3ம் நாங்க எங்களோட தேவையை நிறைவேற்றத்துக்கு போற பொது இடங்கள், பப்ளிக் பிளேசஸ். ஹவுஸ் பப்ளிக் பிளேஸ் கிடையாது. சோ இங்க எங்களுக்கு ஆட் ஒன். நீங்க ரவுண்ட் ஆட் ஒன் ரவுண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? ரவுண்ட் பண்ணணும்.
cross பண்ணினா உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். சொல்ற வேலையை செய்யணும். ரவுண்ட் பண்ண சொன்னாங்க ரவுண்ட் பண்ணணும், அண்டர்லைன் பண்ண சொன்னாங்க அண்டர்லைன் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், கோவில் டெம்பிள் ஸ்டாப் சர்ச். இதுல உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குது. கோவில் டெம்பிள் சர்ச் இந்த மூணு என்னது? வழிபாட்டு தலங்கள், பிளேசஸ் we worship. அப்ப இது அட்வான் என்னது? எது அட்வான்? ஸ்டாப். Stop. Yes. Third one, pen, rake, towel and hoe. Rake, towel, hoe. இந்த மூணு என்னது? கார்டன் டூல்ஸ். இந்த மூணு கார்டன் டூல்ஸ். சோ இது எங்களுக்கு அட்வானா வர்றது பென். நம்பரோட சேர்த்து பண்றது இல்ல, நிறைய பேர் இதே சேர்த்து ரவுண்ட் பண்ணுவாங்க. நம்பர் உங்களுக்கு வந்து சொல்லுக்காக நம்பர் தரல, அது கேள்வி நம்பர். நீங்க பெண்ணை மட்டும்தான் சர்க்கிள் பண்ணணுமா? எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன், கார் பார்க், கார்டன், ஏர்போர்ட். ரயில்வே ஸ்டேஷன், கார் பார்க், ஏர்போர்ட் இந்த மூணும் பிளேசஸ் we stop the vehicles. அது வாகன தரிப்பிடங்கள். ரைட். கார்டன்ன்றது ஒரு தரிப்பிடம் கிடையாது. So that is the odd one. Farm, school, postman, teacher. Farmer, postman, teacher எல்லாம் யாரு? Persons. Yeah, odd one வந்து என்ன? School. Even மட்டும் person, school மட்டும் இடம். Right? அப்ப odd one, school. So அப்ப நீங்க odd one கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க பேலன்ஸ் சீக்கிர சொற்களுக்கு இடையிலான கனெக்ஷனை கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா odd one கண்டுபிடிக்கலாம். சரியா நீங்க சர்க்கிள் பண்ணிருந்தீங்கன்னா ஈச் கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், டோட்டல் 10 மார்க்ஸ். Okay, right. Move to next one. Match the following signs with the directions given below. இந்த சைனை நான் உங்களுக்கு கட்டாயம் டிரா பண்ணி எழுத சொன்னேன். பிகாஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட எக்ஸாம்ல கட்டாயமா வரும். இப்ப இந்த பேப்பர்லயே வந்திருக்குது. இந்த சிம்பிள் கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன? டர்ன். ஓகே, நீங்க இங்க என்ன செய்யணும்? மேட்ச் த ஃபாலோவிங் சைன் வித் தி டிரெக்ஷன். உங்களுக்கு பேருக்கு பக்கத்துல பாக்ஸ் தண்டிக்கிறாங்கண்டா நீங்க அந்த பேருக்குரிய பிக்சருடைய நம்பர் அதுல எழுதணுமா? மாத்திக்கிட்டு நீங்க இங்க லெட்டர் எழுத போக கூடாது. பாக்ஸ் பேருக்கு நேரா பாக்ஸ தந்திக்கிறாங்கண்டா நீங்க பேருக்குரிய பிக்சரை செலக்ட் பண்ணணும். கோ ஸ்ட்ரெயிட். என்ன பிக்சர் கோ ஸ்ட்ரெயிட்னு சொல்லுது? பிக்சர் நம்பர் சொல்லுங்க. 3. இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? 3. பாடம் இல்லாட்டி நோட்ஸ் தந்திக்கிறேன், பாடமாக்கிக்கோங்க. ஓகே, டர்ன் லெஃப்ட். எது லெஃப்ட்க்கு டர்ன் பண்ண சொல்லுது? நம்பர் 1. டர்ன் லெஃப்ட் நம்பர் 1. நீங்க உங்களோட கைய பாருங்க. இதுதான் உங்களோட ரைட் ஹேண்ட், இங்கதான் இருக்குது, இங்கதான் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. ரைட். நீங்க உங்களுக்கு டிரெக்டா பாருங்க, நீங்க உங்களோட ஆப்போசிட்ட பார்க்க வேணுமா? உங்க டெக்ஸ்ட் புக்ல தரீங்க டர்ன் லெஃப்ட் இந்த சைடு. ஓகே, நீங்க அமர்ந்திருக்கிற சைட வச்சு உங்களோட கையை அசைங்க. நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களோட ரைட் ஹேண்ட் எங்க இருக்குது? இந்த சைடு இருக்குது. சோ இதுதான் டர்ன் ரைட். டர்ன் ரைட் நம்பர் 2. நிறைய பேர் இத குழம்புறது, அதை நான் உங்களுக்கு நோட் பண்ணி வைக்க சொன்னேன். ரைட், விளங்கிச்சா? டெக்ஸ்ட் புக்கு கேள்வி பாருங்க, டவுட் இருந்தா. ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க்ஸ்.
Total 12 marks. நான் கொப்பிலையும் டிரா பண்ண சொல்லிக்கிறேன், நோட்ஸ் தந்திக்கிறேன் பாருங்க. குழம்ப கூடாதா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ரைட்ட பாருங்க. உங்க ரைட் ஹேண்ட் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் டர்ன் ரைட். Select the correct answer from the box and fill in the blanks. பாக்ஸ்ல இருந்து ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, பாக்ஸ்ல உங்களுக்கு வேர்ட் கண்டுபிடிக்கிறாங்க, அப்ப நீங்க ஃபுல் ஆன்சர் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பாக்ஸ்ல தான் தேர்ந்தெடுத்து எழுதணும், ஃபுல் ஆன்சர் எழுத தேவையில்ல. Where do buses stop? எங்க? Bus stop. Where do trains stop? Railway station. Railway station. Very good. Where do aeroplanes land? Airport. Airport. Where do cars park? Car park. Car park. Right? Okay. இது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு 5 marks. 1, 2, 4 சரியா உங்களுக்கு total 20 marks. Match the words with the picture. Parts of the body. சொல்லுங்க, what is the first one? First one என்ன? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. Head. Head. Second one? Mouth. Mouth. Third one? Eyes. Eyes. Fourth one? Nose. Nose. Very good. So இதுக்கு உங்களுக்கு ஒரு பிக்சருக்கு 3 marks. So total 12 marks. Match the pictures with the sentence. Sentence க்கு ஏத்த மாதிரி pictures match பண்ணட்டுமா பாருங்க. What is the first one? மரத்துல இருந்து காய் பறிக்கிறாங்க. என்ன வரும் அப்ப? She picks fruit. Very good. She picks. Second one என்னது? She watered the plants. He waters the plant. Third one. Sorry, unmute பண்ணுங்க மேம். Unmute பண்ணிட்டு சொல்லுங்க. He dumps garbage into the bin. Very good. He dumps the garbage into the bin. Garbage குள்ள குப்பை. Garbage எல்லாத்தையும் பின்னுக்குள்ள போடுறது. What is the fourth one? He sweeps the garden. He sweeps the garden. Very good. Garden கூட்டுறது. Right? Okay. Wait for a while. He sweeps the garden.
ரைட். அவர் கார்டனை கிளீன் பண்றாரு. சோ இதுக்கு உங்களுக்கு 2 மார்க். நீங்க நீங்க எக்ஸாம்ல செய்யும் பொழுது ரூலர் வச்சு மேட்ச் பண்ணுங்க. ஓகே, நீட்டா இருக்கும் அப்பதான். சோ இது ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ், டோட்டல் 8 மார்க்ஸ். ஓகே, ரைட். ரைட் 5 சென்டென்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் உங்களுக்கு ஒப்பில மை செல்ஃப பத்தி எஸ்ஸே தந்துக்கிறேனா சென்டென்ஸ் பாருங்க. செக் பண்ணி சொல்லுங்க. Yes. தந்துக்கிறேனா? ஓகே தென். Yes. அப்ப தர தேவைதானே திருப்பி. அவ பாருங்க. சோ மை செல்ஃப்னா ஃபர்ஸ்ட்க்கு நீங்க உங்களோட நேம மட்டும் கொடுக்காம நேமும் ஏஜையும் சேர்த்து கொடுங்க. I am உங்களோட நேம், ரைட்? I am Mala and I am 8 years old. I am Mala and I am 8 years old. சேர்ந்தே கொடுங்க வாக்கியத்தை. ஏன்னா I am my name is சொல்றது சின்ன கிரேட் 3 மாதிரி, ரைட்? இப்ப நான் கொஞ்சம் பெருசா இல்ல. தென் I am உங்களோட நேம், நான் மாலான்னு சும்மா கொடுக்குறேன். And I am 8 years old. 8 or 9 now? It's okay. Wait. 8 years old. Right? Next one. நீங்க கொடுக்கலாம். I study at school name. Just நான் நேம் கொடுக்குறேன். சரஸ்வதி மகாவித்யாலயா. கிரேட கொடுங்க. இன் கிரேட் 4. நம்பர்ஸ்ல கொடுக்க வேணாம், எழுத்துல எழுதுங்க. ரைட்? அப்புறம் நீங்க உங்களுக்கு விருப்பமான விடயங்களை எழுதுங்க. I love to play. இல்லாட்டி I love playing. உங்களுக்கு விருப்பமான கேம் உண்டு, செஸ் அண்ட் ஏதாவது உண்டு, டிராயிங் பிக்சர்ஸ். உங்களுக்கு விருப்பமான ஒன்றை கொடுங்க. ரைட்? அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கலாம் மை ஃபேவரட் அனிமல், இல்லாட்டி மை ஃபேவரட் கலர். நான் ஃபேவரட் அனிமலை பத்தி கொடுத்தோம்டா அதுக்குரிய காரணம் ஒன்றும் கொடுக்கலாம் தானே. மை ஃபேவரட் கலர்ல ஏன் அந்த கலர் பிடிக்கும்டா அந்த கலர் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருது, அந்த மாதிரியாக ஒரு காரணம் கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப நாங்க சொல்லலாம் மை ஃபேவரட் அனிமல் இஸ் த டால்பின் பிகாஸ் தே ஆர் சோ ஸ்மார்ட் அண்ட் பிளேஃபுல். கடைசியா நீங்க கொடுக்கலாம் I enjoy spending time with my family, friends and family. I love myself எல்லாம் இப்ப வேணும். இப்ப எழுதுங்க. I enjoy spending time with my friends and family. இப்படி சொல்லி நீங்க 5 sentences எழுதலாம். இது எதுக்கும் நீங்க குயிக்கா நோட் பண்ணிக்கோங்கம்மா. பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து செஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த பேப்பர்ல இடம் இருக்கும், இல்லாட்டி கொப்பிலையாவது ரிப்பீட் எழுதிக்கோங்க. இந்த இப்படி சென்டென்ஸ் சந்திக்க மாட்டேன் தானேனா நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ போட்டு எழுதுங்க, உங்களோட நேம் எல்லாம் போட்டு எழுதுங்க. நாங்க வேணா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி இப்படியும் இருக்கலாம். அப்படி இருக்கட்டும். ஓகே, ரைட். இது எழுதி முடிச்சுட்டு ரைசன் பண்ணுங்க. ரைட், இதோட பேப்பர் டிஸ்கஷன் முடியுது. ரைட், சரியா நீங்க எழுதிருந்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாம எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ரைட், ஓகே.